ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் பார்க்க போறோம். இதில் இன்னைக்கு என்னென்னலாம் பார்ப்போம்னா, முதல்ல கோசல் லூயிஸ் அப்ரோச், ஒரு கெமிக்கல் ஒரு காம்பவுண்டை எந்த மாதிரி நம்மளால வரைய முடியும், எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும்ன்றது இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து லாட்டிஸ் என்தால்பி அண்ட் இட்ஸ் கால்குலேஷன், லாட்டிஸ் என்தால்பினா என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். அடுத்து கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர்ன்ற பார்ப்போம். டைபோல் மொமெண்ட், பார்ஷியல் அயானிக் கேரக்டர், ஃபஜான்ஸ் ரூல், பாண்ட் பாராமீட்டர், ரெசனன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். கடைசியா கோஆர்டினேட் பாண்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கோசல் லூயிஸ் அப்ரோச். அதாவது கோசல் லூயிஸ் அப்ரோச்ங்கிறது என்னன்னா, அவங்க வந்து ஒரு அணுவை வரையறதுக்கு அவங்க ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அணு நம்ம எடுக்கிறோம், ஒரு சோடியம் எடுத்துப்போம். சோடியம்னு அது அந்த அணு எடுத்தீங்கன்னா, அந்த தனிமத்துல கடைசியா இருக்கிற வீட்டுல ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இந்த கோசல் லூயிஸ் படி, இந்த அப்ரோச் படி இதை வரைகிறப்போ, ஏதோ ஒரு காம்பவுண்ட்ல ஏதோ ஒரு மூலக்கூறுல சோடியம் நான் வரைய போறேன் அப்படின்னா, அதுல வந்து சோடியம்னு வரைஞ்சு அதுக்கு மேல இப்படி ஒரு டாட் வச்சிடணும். இந்த டாட்டுங்கிறது எலக்ட்ரானை குறிக்குது. அதே இப்போ நான் ஆக்சிஜன் வரைய போறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னா வெளியே 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 6 வந்து இந்த மாதிரி வரையணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வரைகிறது வந்துட்டு நம்ம இப்போ போன கிளாஸ்ல பார்த்தோம், எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆர்பிட்டால்ல இருக்கும், அதனால ரெண்டு ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம இங்க வரையும் போதே ரெண்டு ரெண்டா தான் வரைவோம். அவங்களுக்கான அது இப்ப தெரியாது. இது அவங்க வரைகிறப்போ, அவங்க இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வரைகிறப்ப ரெண்டு ரெண்டா வரைஞ்சிட்டாங்க. சரி, இந்த அப்ரோச் படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அணுல இருக்கிற, அதாவது வெவ்வேறு வேற வேற தனிமத்தோட அணுலாம் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல பங்கெடுத்ததுன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா அந்த ஒரு அணுவும் வந்து அதோடைய வெளியே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல வந்து 8 எலக்ட்ரான் வரைக்க பார்க்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேரு ஆக்டெட் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்டெட் ரூல்னு அது ஏன் எடுத்துட்டு வர பாக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தனிமத்துக்கு பக்கத்துல இருக்கிற நோபல் கேஸ் கடைசியில் இந்த ஹீலியம், ஆர்கான், நியான் அந்த மாதிரியான தனிமத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த ஒரு அணுக்கு வரணும்ன்றதுனால அந்த அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ல அது பங்கெடுக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஹைட்ரஜன்லாம் பங்கெடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால 8 எலக்ட்ரான் எடுத்துட்டு வர முடியாது. அதனால அது வந்து டியூப்லெட்ன்றத ஒண்ணு பூர்த்தி செய்ய பார்க்கும். டியூப்லெட்னா என்னன்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும் கடைசியில. அது வந்து ஹீலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி, அதாவது அதோடைய இந்த இது நிலைத்தன்மையை பெறதுக்கு அதோடைய பக்கத்துல இருக்கிற நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது பூர்த்தி செய்ய பார்க்கும். ஓகே. ஓகே. நம்ம லூயிஸ் இப்ப நமக்கு வரைஞ்சு காமிச்சது வந்து லூயிஸ் சிம்பல்னு சொல்லுவாங்க. இப்போ சோடியம்னா அந்த சோடியம்னு எழுதி அதுக்கு மேல ஒரு டாட் வைக்கணும். ஆக்சிஜன் எழுதுனா ஆக்சிஜன் எழுதி அதை சுத்தி 6 டாட் வைக்கணும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வரையறப்போ நம்ம ஒரு காமன் பேலன்ஸ், ஏதாவது அந்த அந்த எலக்ட்ரான், அந்த ஒரு அணுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, எத்தனை எலக்ட்ரான் அதால கொடுக்க முடியும்ன்றத நம்ம அந்த மாதிரி வரைஞ்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப நம்ம இது வந்து ரொம்ப பழைய காலத்துல நம்ம கண்டுபிடிச்சதுனால இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, அதால அந்த ஒரு மூலக்கூறு உருவாச்சுன்னா அந்த மூலக்கூறு என்ன ஷேப்ல இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நம்ம அந்த அந்த கோசல் லூயிஸ் அப்ரோச் படி நம்ம வாட்டர் மாலிகுல் வரைஞ்சு வச்சுக்கோங்களேன். வாட்டர் நம்ம வரைஞ்சோம்னா ஆக்சிஜன் இருக்கு, அதுல 1 2 3 4 இந்த வரையறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். ஹைட்ரஜன்ல வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான், ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு, இந்த மாதிரி வரைவோம். இதை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த இருக்கிற அந்த ஒரு ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மூணுமே வந்து ஒரே லைன்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருக்காது. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து அந்த வாட்டர் மாலிகுல் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்ச ஷேப், இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு போன ஷேப்ல இருக்கும்.
அத வந்து இந்த காசல் லூயிஸ் அப்ரோச்சால சொல்ல முடியல. ஓகே. அடுத்து இதால என்னன்னா, இப்போ ஏதாவது வாட்டர் மாலிக்யூல் இந்த ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஓகே வாட்டரால ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. ஆக்ஸிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அதனால 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா ஒரு வாட்டர் மாலிக்யூல் உருவாகுது. அவ்வளவுதான் அதால சொல்ல முடியும். ஆனா அந்த வாட்டர் மாலிக்யூல் உருவானதுக்கு அப்புறம் ஏன் உடைஞ்சு ஹைட்ரஜன் தனியா வந்து மறுபடியும் ஏன் அந்த மாரி சேரல? அந்த வாட்டர் மாலிக்யூலா இருக்கிறதுனால அதோட நிலைத்தன்மை வந்து அதால சொல்ல முடியல. ஓகே. அது ஏன் அது ஸ்டேபிளா இருக்குன்னு அதால சொல்ல முடியல. இப்போ இந்த ஆக்டெட் ரூலுக்கு வந்துட்டு அ இந்த இந்த விதிய வந்து ஏகப்பட்ட காம்பவுண்ட் வந்து ஏகப்பட்ட மூலக்கூறு வந்து ஒபே பண்ணாது, ஃபாலோ பண்ணாது. அது என்னென்ன வகைன்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அதாவது அந்த மூலக்கூறுல நம்ம என்ன சொல்றோம், கடைசி ஆர்பிட்ல கடைசி ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப நம்ம வாட்டர் மாலிக்யூல்க்கே வரைஞ்சிருந்தோம்ல. வாட்டர் மாலிக்யூல்ல வரையறப்போ, இப்போ ஆக்ஸிஜனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. அதனால ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்ப ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு. அதனால ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம இது நம்ம வந்தா ஸ்டேபிள் ஆயிடும். அதனால சொல்லிட்டு நம்ம இப்படி வரையறோம். ஆனா ஒரு சில காம்பவுண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குடுத்துருந்தாங்க BeCl2ன்னு இருந்தாங்க. 4 வெளிய 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான் இருக்கும். குளோரினுக்கு 7 இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த மாரி தான் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல வரைஞ்சுக்காங்க. ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர் மூலம் அந்த கோசல் லூயிஸ் ஸ்ட்ரக்சரா நான் இதுக்கு வரையணும்னா, இந்த மாரி தான் வரையணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளோரின் 8 வந்துருச்சு ஓகே. ஆனா பெரிலியம்ல 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆனா BeCl2 பொதுவா வந்து அதோட நிலைத்தன்மை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு. அதாவது அது BeCl2 நம்மளால தனியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாரி ஒரு காம்பவுண்ட் இந்த லூயிஸ் அப்ரோச் படி ஸ்டேபிளா இருக்கு. அதாவது நிலைத்தன்மை அதுக்கு இருக்கக்கூடாது. ஆனா அது நிலையா இருக்கு. அதனால இது வந்து இந்த கோசல் லூயிஸ் அப்ரோச்ல ஒரு தவறு. அடுத்து ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட். அதாவது இந்தந்த காம்பவுண்ட்ல PCl5, SF6, IF7 எல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கு பாருங்க. இந்த 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 PCl5ல பாஸ்பரஸ், SF6ல சல்பர், IF7ல அயோடின். இந்த ஒவ்வொரு அணுவிலயும் பார்த்தீங்கன்னா, 8 விட அதிகப்படியான எலக்ட்ரான் இருக்கும். பாஸ்பரஸ்ல பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க 8 தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இதுல 10 இருக்கும், சல்பர்ல 12 இருக்கும், அயோடின் 14 இருக்கும். சோ இதெல்லாமே கூட வந்துட்டு நிலையான மூலக்கூறுகள். ஆனா அது வந்து இந்த இந்த அப்ரோச்சால அத புரிய வைக்க முடியல. இந்த விதியால அத புரிய வைக்க முடியல. அடுத்து என்ன சொன்னாங்க, அது இருக்க நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நோக்கி ஒவ்வொரு அணுவும் போகும்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டான், xenonன்ற இந்த 2 நோபல் கேஸே வந்து ஒரு ரியாக்ஷன்ல பங்கெடுத்து வேற ஒரு காம்பவுண்ட உருவாக்கும். வேற ஒரு சேர்மமா உருவாக்கும். அடுத்து ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல்ஸ். அதாவது இப்போ இந்த காம்பவுண்ட் NO2 எடுத்துக்கோங்க. NO2ன்ற காம்பவுண்ட நான் வரைஞ்சேன்னா, நைட்ரோஜன்ல 5 எலக்ட்ரான் இருக்கு வெளிய. ஸோ 1, 2, 3, 5. ஆனா ஒவ்வொரு ஆக்ஸிஜனுக்கும் 2, 2 எலக்ட்ரான் வேணும்ல. அதனால இத நம்ம ஏன் இங்க மட்டும் ஏன் நம்ம ஆரோ மார்க் போடுறோம்ன்றத நம்ம போக போக கத்துப்போம். இப்படி போறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆக்ஸிஜன் இந்த இந்த மாரி ஆரோ மார்க் போட்டோம்னா, இந்த 2 எலக்ட்ரானுமே மொத்தமா நைட்ரஜனே ஆக்ஸிஜனுக்கு குடுக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்ப ஏன் இந்த மாரி நடக்குதுன்றது இப்ப அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்ஸிஜனுக்கு 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. இந்த ஆக்ஸிஜனுக்கும் இப்போ 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. அதுல முதல்ல 6 இருந்தது. இப்ப மொத்தத்தையும் சேர்த்தா 8 வந்துச்சு. ஆனா இந்த நைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரான் தனியா எக்ஸ்ட்ரா இருக்கு. இத பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா NO2வும் நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட் தான். அதாவது நிலையான ஒரு சேர்மம் தான். அப்ப இது ஏன் உருவாகுதுன்றதையும் இந்த இதால சொல்ல முடியல. ஓகே. அடுத்து அயானிக் பாண்ட். இப்போ நம்ம வந்து வெ ஒரு பாண்ட் உருவாகுது. 2 அணுக்கு நடுவுல ஒரு பாண்ட் உருவாகுதுன்னா, அந்த பாண்ட் 3 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து அயானிக் பாண்ட், இன்னொன்னு கோவாலன்ட் பாண்ட், இன்னொன்னு கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அயானிக் பாண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். அயானிக் பாண்டுன்றது இன்னொரு பேரு எலக்ட்ரோ வேலன்ட் பாண்டுன்னு சொல்லலாம். இது என்ன நடக்கும்னா, இதுல ஏன் வந்து ஒரு பாண்ட் உருவாகுதுன்னா, ஒரு அணுல இருந்து ஒரு எலக்ட்ரான் அந்த அணு இழந்து, இன்னொரு இன்னொரு அணு வந்து அந்த எலக்ட்ரான வாங்கி, ஒரு கேட்டயானும், ஒரு ஆனயானும் உருவாகுறப்போ, அது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற
இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதாவது மின்னழுத்த ஈர்ப்பு விசையினால வந்து அது அதாவது அதனால வந்து அது 2 பக்கத்திலேயே இருக்கு. அதனால ஒரு பாண்டா அது உருவாகுது. இது எந்தெந்த அணுக்கு நடுவுல உருவாகும்? எந்தெந்த தனிமத்துக்கு நடுவுல உருவாகும்னா, எந்தெந்த தனிமங்களுக்கு நடுவுல வந்துட்டு அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்ற அந்த வித்தியாசம் எதுக்கு அதிகமா இருக்கு? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னா அந்த மின் எதிர்மறை தன்மை. அந்த 2த்துக்கும் இருக்கிற மின் எதிர்மறை தன்மை எதுக்கு அதிகமா இருக்கோ, அந்த 2 தனிமத்துக்கு நடுவுல பொதுவா இந்த அயானிக் பாண்டுன்றது உருவாகும். ஓகே. இந்த அயானிக் பாண்டுங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். ஏதோ இப்போ உதாரணத்துக்கு சோடியமும், குளோரினும் எடுத்துப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோடியம்ல வெளியில ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதோடைய வேலன்ஸ் அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அதாவது வேலன்ஸ் ஆர்பிட்ன்னு சொல்றதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. குளோரின்ல பார்த்தா 7 எலக்ட்ரான்னு சொன்னோம். இப்போ சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரானை இழந்ததுன்னா, அது பக்கத்துல இருக்கிற நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். அதே அந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா, அது பக்கத்துல இருக்கிற ஆர்கான்ற நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷனுக்கு அது போயிடும். அதனால இங்க வரையறப்ப நீங்க 28711 போட்டிருக்காங்க பாருங்க. இந்த எலக்ட்ரான் சோடியம் அது கம்ப்ளீட்டா குளோரின்ட்ட குடுத்து, ஒரு கேட்டயான் Na+ கேட்டயானா மாறி, அடுத்து இந்த குளோரின் Cl- ஆனயானா மாறி, அது 2த்துக்கும் நடுவுல வந்துட்டு இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, அது வந்துட்டு ஒரு பாண்டா உருவாகுது. ஓகே. ஆனா நம்ம எழுதுறப்போ Na+ இது மாரி ஒரு நம்ம டாட்டா வரைய வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ரியாக்ஷன் எழுதுறப்போ நம்ம Na+ Cl- NaCl கூட எழுதிக்கலாம். ஓகே. இப்போ அயானிக் பாண்டுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு எலக்ட்ரோ வேலன்ட் பாண்ட் சொன்னா இன்னொரு வந்து போலார் பாண்ட். அது ஏன் நம்ம போலார் பாண்ட் சொல்றோம்ன்றது இன்னும் 2 ஸ்லைடுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்போ இது இன்னொரு தன்மை என்னன்னா, இது வந்து நான் டைரக்ஷனல். அதாவது குளோரின் தான் சோடியம் இழுக்குதுன்னு சொல்ல முடியாது. சோடியம் தான் குளோரின் இழுக்குதுன்னு சொல்ல முடியாது. பாண்ட் சோடியமும் குளோரின் இழுக்குது, குளோரினும் சோடியம் இழுக்குது. எப்படி நம்ம கிராவிட்டி 2 பொருள் நடுவுல இருக்கிறப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருள் இழுக்குதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் சோடியம் குளோரின் இழுக்குது, குளோரினும் சோடியமும் இழுக்குது. ஓகே. அயானிக் பாண்ட் வந்து எப்படி உருவாகுதுன்றது பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு கேட்டயான் இருக்கு, ஒரு ஆனயான் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த கேட்டயான், ஆனயானும் எந்தெந்த மாதிரி இருந்தா ஒரு அயானிக் பாண்ட், ஒரு அயனிப் பிணைப்பு ஈஸியா உருவாகுன்றத பார்ப்போம். எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட். இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் அதாவது அதாவது இப்போ ஒரு எலிமெண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு நம்ம சொல்றோம். அதாவது அதோடைய எப்படி சொல்றது? அதோடைய மின் நேர்மறைத்தன்மை வந்து அதுக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னோம்னா, அதால அது தன்னுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான ஈஸியா வெளியேத்த முடியும்னு அர்த்தம். அப்போ அத நம்ம எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொல்றோம். இங்க வந்து என்ன பண்ணுது? சோடியம் வந்து அதட்ட இருந்து எலக்ட்ரான வெளிய குடுத்துருச்சு. அந்த மாரி குடுக்க போற ஒரு தனிமம், அந்த மாரி குடுக்க போற அணுவுடைய அயோனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கணும். அயோனைசேஷன் எனர்ஜி என்னது? ஒரு ஒரு அணுவ ஒரு அயானா மாத்துறதுக்கு. அதாவது அதுகிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான வெளிய எடுக்கிறதுக்கு தேவைப்படுற ஆற்றல் பேரு தான் அயோனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த அயோனைசேஷன் எனர்ஜி கம்மி. அதாவது ஈஸியா நம்மளால ஒரு எலக்ட்ரான வெளிய எடுக்க முடியும். அந்த மாரி ஒரு அணு நம்மளுக்கு கிடைச்சா, அதால வந்து இந்த அயானிக் பாண்ட சுலபமா உருவாக்கிக்க முடியும். அடுத்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டின்னா என்னது? ஒரு எலக்ட்ரான ஒரு அணு தன்கிட்ட வாங்கிக்கிறது ஈஸியா வாங்கிக்கணும். அந்த அந்த மாரி வாங்கிக்கக்கூடிய தன்மை வந்து என்னென்ன அணுக்கள் என்னென்ன தனிமத்துக்கு அதிகமா இருக்கோ, அது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்னா என்னது? இப்போ அந்த அ மின் எதிர்மறை தன்மை வந்து எந்தெந்த எலமெண்ட்டுக்கு அது எந்தெந்த தனிமத்துக்கு அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்ஸிஜன்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து எலக்ட்ரான தன்ன நோக்கி இழுத்துக்க பார்க்கும். குளோரின்லாம் அது எலக்ட்ரான தன்ன நோக்கி இழுத்துக்க பார்க்கும். அந்த மாரி தனிமம் தான் வந்து அந்த ஆனியானா உருவாகும். அந்த ஆனியானா உருவாக்குறது அந்த மாரி தனிமம் தான் தேவைப்படும். ஓகே. அப்புறம் அந்த மாரி உருவாக்குற அந்த அயானிக் பாண்ட், அந்த அயானிக் பிணைப்பினால உருவாகுற அந்த ஒரு அ சேர்மம் வந்து அதுக்கு ஹை லாட்டிஸ் என்தால்பி இருக்கணும். அப்பதான் வந்து அந்த அயனி பிணைப்பு நிலையா நிக்கும். ஓகே. இப்போ இந்த லாட்டிஸ் என்தால்பின்னா என்னன்றது பார்த்துருவோம். லாட்டிஸ் என்தால்பிங்கிறது அவங்க குடுத்துருக்காங்க. அந்த லாட்டிஸ் என்தால்பின்ற அந்த ஒரு அளவு வந்து அந்த ஒவ்வொரு அயனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் அதிகமா இருந்தா, அதோடைய லாட்டிஸ் என்தால்பி அதிகமா இருக்கும். அதே அந்த அயனுடைய சைஸ் வந்து குட்டியா இருந்ததுன்னா, அது லாட்டிஸ் என்தால்பி அதிகமா இருக்கும். சைஸ் அதிகமா இருந்தா லாட்டிஸ் என்தால்பி குட்டியா இருக்கும்.
இது லாட்டிஸ் என்தால்பின்னு அடுத்த சைடுல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் 1, குரூப் 2 நம்ம பீரியாடிக் டேபிள்ல பார்த்திருப்போம். அந்த குரூப் 1, குரூப் 2 வர தனிமங்கள் வந்து ஹாலோஜன், ஆக்ஸிஜன் ஆகிய இந்த சல்ஃபர் ஆகிய அந்த த அணுக்களோட ஈஸியா வந்து ஒரு அயானிக் பாண்ட் உருவாயிடும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் மெட்டல் இந்த பீரியாடிக் டேபிள்ல கீழ 2 ரோ சாரி பீரியாடிக் டேபிள்ல சென்டர்ல ஒரு 4 ரோ இருக்கும் பார்த்தீங்களா? அந்தந்த மெட்டல் அந்தந்த மெட்டல்ஸ்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு அணுவோட வந்து அது ஒரு பாண்ட் உருவாக்குச்சுன்னா, அது எல்லாமே வந்து பொதுவா அயனிக் பிணைப்பா தான் இருக்கும். ஆனா, அதுல கொஞ்சோண்டு கோவேலன்ட் பாண்டுடைய அ ப்ராப்பர்ட்டியும், கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது ஏன்றத அப்புறம் பார்ப்போம். ஓகே. இப்ப லாட்டிஸ் என்தால்பின்னா என்ன? லாட்டிஸ் என்தால்பின்றது ஒரு மோல் ஆஃப் சாலிட் அயானிக் காம்பவுண்ட். ஒரு அயானிக் அ ஒரு அயனி ஒரு அயனிக் காம்பவுண்ட் ஒரு அயனிக் பிணைப்பால உருவாக்கப்பட்ட அந்த சேர்மத்த உடைச்சு, அதுல இருக்கிற ஒரு அயானா பிரிக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும்? அததான் வந்து நம்ம லாட்டிஸ் என்தால்பின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு குடுத்திருப்பேன். அது அந்த இந்த லாட்டிஸ் என்தால்பின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோடியம் குளோரைடு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உப்பு எடுத்துட்டேன்னா ஒரு கல்லா எடுத்தோம்னா, அந்த உப்புல இருக்கிற ஒரு சோடியம் குளோரைடு அந்த உப்புல இருந்து வெளிய எடுத்து, அத தனித்தனியா எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு அணுவா வெளிய ஒரு மூலக்கூறா வெளியில எடுக்கிறப்போ, ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அந்த ஒண்ணே ஒண்ணு என்னால சாலிட்ன்னு சொல்ல முடியாது, லிக்விட்ன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும் நான் தனியா எடுத்தேன்னா, அது ஒரு கேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதுதான் இங்க அவங்க மீன் பண்றாங்க. ஒண்ணு ஒண்ணா வெளில பிரிக்கணும். அந்த ஒண்ணு ஒண்ணா பிரிக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆற்றல் தேவையோ, அதத்தான் நம்ம லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒண்ணொண்ணா அதாவது இப்போ நான் ஒரு ஒரு சாலிட் ஒரு கல்லா எடுத்து, நான் அத Na+Cl- உடைக்கணும்னா, அதுக்கு வேற ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லைனா வந்து அ எழுதி வரைஞ்சு சொல்றது தான் வந்து இந்த பான் ஹேபர் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்ல அந்த பான் ஹேபர் சைக்கிள்ல முதல்ல என்ன இருக்கு? வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன் என்ன? வேப்பரா உருவாக்குறது. சோடியம் குளோரைடுன்ற அந்த கல்ல நான் எடுத்து NaClன்னு கேஸா மாத்தப் போறேன். அப்புறம் கேஷியஸ் இப்போ வந்து அதுல இருந்து கேஷியஸ் ஆட்டம்ஸ் டூ அயான். அந்த பிரிச்ச ஒரு அணுவையும் நான் வந்து அயானா மாத்தப் போறேன். அதுக்கப்புறம் கேஷியஸ் அயான் டூ ஃபார்ம் அயானிக் லாட்டிஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இப்போ உருவாக்குன ஒரு அயானையும் வந்து நான் இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு கேட்டயான் உருவாக்கியிருப்போம், ஒரு அயான் உருவாக்கியிருப்போம். அது 2யும் சேர்ந்து ஒரு அயானிக் லாட்டிஸ் அதாவது ஒரு அயானிக் பிணைப்ப வந்து உருவாக்கணும். அந்த உருவாக்குறதே காம்பினேஷன் சொல்றாங்க. இது மொத்தத்துக்கும் தேவைப்படுற எனர்ஜி எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த லாட்டிஸ் என்தால்பின்றத கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்க, இங்க வந்து மெட்டல்னு அவங்க நம்ம Clன்னு சொன்ன குளோரின் சொன்னோம்ல, அதுக்கு பதிலா அந்த சோடியம் குளோரைடுல இருக்கிற குளோரின் சொன்னோம்ல, அவங்க அதுக்கு பதிலா Xன்னு என்னமோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டு எழுதுறப்போ அந்த மெட்டல் பிளஸ் ஹாஃப் X2 கிவ்ஸ் Mx. அதாவது அவங்க ஒரு அயானிக் பிணைப்பு உருவாக்கிட்டாங்க Mxன்ட்டு. இதுக்கு தேவைப்படுற ஆற்றல், அதாவது இந்த ரியாக்ஷன பண்றப்போ அதுக்கு நான் கொஞ்சம் எனர்ஜி குடுக்கணும். அந்த ரியாக்ஷன் அந்த இருக்கிற காம்பவுண்ட் எல்லாத்துக்கும் நான் எனர்ஜி குடுக்கணும். அந்த எனர்ஜி வந்துட்டு Q. அது அவங்க என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னு குடுத்திருப்பாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற ஆற்றல். என்தால்பியும் ஆற்றல் மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி சேஞ்ச்ங்கிறது எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி? Qங்கிறது ஹீட் ஆஃப் ரியாக்ஷன். ஹீட் ஆஃப் ரியாக்ஷன்றதும் அந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளவு எனர்ஜி நான் குடுக்கணும் அப்படின்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? வெவ்வேறு ஸ்டெப் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ளிமேஷன். அதாவது வேப்பரைஸ் ஆக்குது. சோடியம வந்துட்டு சாரி இந்த மெட்டல் வந்து சாலிடா இருக்கு. அந்த சாலிட் மெட்டல்ல இருந்து ஒரு ஒரு ஆட்டமா நான் வெளியில அதாவது அந்த மெட்டல் வந்து பிச்சு அத நான் கேஸா மாத்தணும். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி Sன்னு வச்சுப்போம். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஒரு சாலிட டைரக்ட்டா நான் வந்து கேஸா மாத்தணும்னா அதுக்கு பேரு சப்ளிமேஷன்னு சொல்லுவாங்க. அந்த சப்ளிமேஷன் தேவைப்படுற எனர்ஜி வந்து Sன்னு இவங்க குறிச்சிருக்காங்க. அடுத்து அந்த உருவாக்குன அந்த அந்த கேஸா போற மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல வந்து கொஞ்சம் எனர்ஜி குடுத்து அந்த மெட்டல் அயானாவும் அதனுடைய எலக்ட்ரான வெளிய எடுக்கணும். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி அயானைசேஷன் எனர்ஜி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இப்ப X2ங்கிறது அந்த Xன்ற அந்த மூலக்கூறு வந்து இப்படி இருக்கு இப்போ. இப்படி இருந்தா அந்த X உடைய அந்த இது வந்து உதாரணத்துக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.
அதாவது அந்த எக்ஸ் வந்து இப்போ ஸ்டேபிளா இருக்கு. அதோட நிலை வந்து நல்லா இருக்கு. இப்போ இத வந்து நான் வந்து அந்த மெட்டலோட எம்மோட நான் ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இத நான் முதல்ல உடைச்சாகணும். இத நான் உடைச்சாகணும். இத நான் உடைக்கிறதுக்கு தேவைப்படுறது டிஸ்சோசியேஷன். டிஸ்சோசியேஷன்னா பிரிக்கிறது. அந்த அந்த X2ன்ற அந்த மூலக்கூறுவ நான் Xன்னு தனியா பிரிக்கணும். அதாவது அதுக்கு இப்ப எலக்ட்ரானுடைய தேவை இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் தேவை உள்ள இந்த எக்ஸ்ன்ற இந்த தனிமத்துக்கு நான் வந்து எலக்ட்ரான் குடுக்குறேன். எலக்ட்ரான் குடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ்ன்ற ஒரு அயனியான் நான் உருவாக்குறேன். அத நான் உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த எம் பிளஸ் எக்ஸ் மைனஸையும் நான் ஆட் பண்ணி அதாவது ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணி எம்எக்ஸ்ன்னு எனக்கு வருது. இந்த கடைசி ஸ்டெப்ல வருது பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ஸ்டெப்போடைய அந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளிய வர எனர்ஜி பேரு தான் லாட்டிஸ் என்தால்பி. இதத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம், Qன்றது இந்த மொத்த ரியாக்ஷன்னாலயும் எனக்கு மொத்தமா நான் குடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து Q. இப்ப இந்த எல்லா ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணிட்டு, அதுல ஒரு சில சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்ம அதாவது இந்த லாட்டிஸ் என்தால்பியோட கடைசி Uன்ற அந்த வேல்யூ நம்மளால எடுத்துற முடியும். என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்கல்ல எல்லாத்தையும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி, கடைசியில அந்த Uவ மட்டும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே. இப்படி வந்து நம்மளால லாட்டிஸ் என்தால்பிய கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன போட்டிருக்காங்க பாருங்க. A number of ionic solids are almost insoluble in waterன்னு குடுத்துட்டாங்க. அதாவது ஸ்தல அயனி பிணைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த சாலிட் எல்லாமே வந்து தண்ணீல போட்டா கரையாது. ஏன் கரையாது? நம்ம தண்ணீல போடுறப்போ அந்த லாட்டிஸ்னா அந்த அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்து ஒரு சோடியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல எல்லா சோடியம் குளோரைடும் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த லாட்டிஸ உடைச்சு தண்ணீல உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அந்த தண்ணிக்கு அந்த ஒவ்வொரு தண்ணியோட மூலக்கூறு நடுவுல வந்து நான் அத இந்த சோடியம் குளோரைட இறக்கி விட்டேன்னா தான் அது கரையுதுன்னு அர்த்தம். சோ அதனால என்ன அர்த்தம், நம்ம தண்ணீல போடுறப்போ, அந்த தண்ணி வந்து ஒரு அந்த ஒரு தண்ணீல நம்ம கரைக்க போற அந்த தண்ணீல ஏதாவது போட்டோம்னா, அந்த போடுற பொருளுக்கு தண்ணியே அது ஒரு எனர்ஜி குடுக்கும். அந்த தண்ணி குடுக்குற எனர்ஜி வந்துட்டு, அந்த போடுற பொருள பொறுத்து மாறும். இப்ப நான் அத போடுற பொருளுக்கு தண்ணி குடுக்குற எனர்ஜி, தண்ணி குடுக்குற அந்த ஆற்றல் வந்து அந்த லாட்டிஸ் எனர்ஜிய விட கம்மியா இருந்தா லாட்டிஸ உடைக்க முடியாது. அப்போ கரையாது. ரைட்டா? இப்போ அதிகம் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த AgCl, AgBr, இந்த சில்வரோட அந்த ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதோடைய அதோடைய லாட்டிஸ் என்தால்பி அதோடைய அந்த லாட்டிஸ் என்தால்பி வந்துட்டு, அதோடைய ஹைட்ரேஷன் என்தால்பி. தண்ணீல போடுறப்ப தண்ணி ஒரு ஆற்றல் குடுக்கும்னு சொன்னோம்ல, அந்த ஆற்றல் பேர் தான் ஹைட்ரேஷன் என்தால்பி இல்ல ஹைட்ரேஷன் எனர்ஜி. அந்த ஹைட்ரேஷன் எனர்ஜிய விட இந்த லாட்டிஸ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள போடுற ஒரு ஒரு பொருளுக்கும் அந்த லாட்டிஸ் எனர்ஜின்றது மாறும்னு சொன்னோம்ல. அதாவது இப்ப லாட்டிஸ் எனர்ஜியும், ஹைட்ரேஷன் எனர்ஜி 2மே வந்துட்டு, நான் உள்ள குடுக்குற அந்த அயன் இப்ப நான் உள்ள குடுக்குற ஒரு அயானுடைய அந்த சைஸ் குறைஞ்சதுன்னா, அதோடைய லாட்டிஸ் எனர்ஜியும், ஹைட்ரேஷன் எனர்ஜியும் ஏறும். கரெக்ட். இப்ப அந்த அயானோட சைஸ் குறைஞ்சா லாட்டிஸ் எனர்ஜி ஏறும். அயன் பெருசா இருந்ததுன்னா, அதோடைய லாட்டிஸ் எனர்ஜி குறையும். இப்போ வந்து பெரிய ஒரு அயான் எடுத்துட்டு, அதுல ஒரு குட்டி அயான ஆட் பண்ணி விட்டோம்னா, என்னால ஈஸியா பிரிச்சுட முடியும். அதனால சொல்றேன் லாட்டிஸ் எனர்ஜி வந்து குறையும் அப்படின்னு. இப்ப வந்து சப்போஸ் நான் உள்ள போடுற ஆனயானுக்கும், கேட்டயானுக்கும் ஒரே சைஸ் தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே சைஸ்ல இருந்ததுன்னா, அந்த கேட்டயானுடைய அந்த ஆரம் தான் வந்து நம்ம லாட்டிஸ் எனர்ஜிய கண்டுபிடிக்கிறதுக்கு, லாட்டிஸ் எனர்ஜியோடைய மாற்றத்துக்கு நம்ம அத வச்சு தான் நம்ம லாட்டிஸ் எனர்ஜி எவ்வளவு மாறுதுன்றத கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு சோடியம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேட்டயான், அயன் எடுக்கிறோம். 2க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ் தான் இருக்கு. அதாவது இத விட ஒரு 1/2 மடங்கு தான் அது பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லலாம், இந்த கேட்டயானோட ரேடியஸ மட்டும் நான் பார்த்தே வந்து கேட்டயானோட ஆரத்த பார்த்து மட்டுமே வந்து இதோட லாட்டிஸ் எனர்ஜி அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமான்றதுனால கணிக்க முடியும். ஓகே. டைப்ஸ் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். இப்ப நம்ம கோவேலன்ட் பாண்ட்னா என்னன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லிடலாம். கோவேலன்ட் பாண்ட் இப்ப அயானிக் பாண்ட பார்த்தா ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஒரு அணு இன்னொரு அணுக்கு குடுத்துரும்னு சொன்னோம். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அணு வந்து இன்னொரு அணுவோட தான் எலக்ட்ரான் 2மே பகிர்ந்து அதாவது ஷேர் பண்ணி அது ஒவ்வொன்னுமே வந்துட்டு ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நம்ம H2O நம்ம எடுத்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. H2Oல பார்த்தீங்கன்னா ஓகே. H2O விட நம்ம CO2 எடுத்துப்போம். CO2ல பார்த்தீங்கன்னா CO2ல கார்பன் இருக்கு, இப்படி ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன்ல வந்துட்டு
1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. இப்போ கார்பன்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு 8 எலக்ட்ரான் கார்பனுக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஆக்சிஜனுக்கும் 8 எலக்ட்ரான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து தான் எலக்ட்ரானை ஆக்சிஜனோட எலக்ட்ரானோட ஷேர் பண்ணிருக்கு. இது ஒரு கோவேலன்ட் பாண்ட். ரைட்டா? பகிர்ந்த பிணைப்பு, பகிர்ந்த பிணைப்புன்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கலாம். வந்து கோவேலன்ட் பாண்ட் 2 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து நான் போலார் கோவேலன்ட் பாண்ட். இப்ப போலார்னா என்னன்னு பாத்துறோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மின் எதிர்மறை தன்மை வந்து ஒரு தனிமத்துக்கு அதிகமா இருந்து இன்னொன்னு கம்மியா இருந்ததுன்னு என்ன சொன்னோம், இந்த மின் எதிர்மறை தன்மை அதிகமா இருக்கிற அந்த அணு வந்து எலக்ட்ரான், அந்த ஷேர் பண்ணது எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, பேர் பாண்ட் பேர்னு சொல்லுவோம். பாண்ட்ல இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கும். அதாவது எந்த எலமெண்ட், எந்த தனிமம் வந்து எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கோ அந்த பாண்ட் பேரை தன்னை நோக்கி இழுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு தனிமம் வந்து இழுத்துக்குச்சுன்னா அந்த பாண்ட் வந்து போலார் கோவேலன்ட் பாண்ட். இங்க வந்து நான் போலார்னா அந்த மாதிரி எதுவுமே இழுத்துக்காதுன்னு அர்த்தம். அது எப்ப இருக்கும், எடுக்கிற 2 அணுவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதாவது ஆல்மோஸ்ட் சேம், ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ். 2க்குமே இருக்கிற அந்த மின் எதிர்மறை தன்மை, இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாதான் அது வந்து நான் போலார் கோவேலன்ட் பாண்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வந்து H2 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். H2ல 2மே ஒரே எலமெண்ட் தான், 2மே ஒரே ஹைட்ரஜன் தான். அப்ப இதோடைய மின் எதிர்மறை தன்மை எலக்ட்ரானெகட்டிவிட்டியும் இதோட எலக்ட்ரானெகட்டிவிட்டியும் சேமா இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து சென்டர்லயே இருக்கும். அதாவது 2மே வந்து ஈக்குவலா, எதுவுமே வந்து தங்கிட்ட எடுத்துக்க. ஆனா இப்ப நம்ம வாட்டர் எடுத்தோம், H2O எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன்ட்ட வந்து மின் எதிர்மறை தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருந்து அந்த இந்த பாண்ட் பேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்ட் பேர் வந்து அது தன்னை நோக்கி இழுத்துக்கும். இப்படி வரையக்கூடாது. ஆனா என்னன்னா, இந்த பாக்குறப்போ அந்த ஆக்சிஜன் கிட்ட இந்த பாண்ட் பேர் கொஞ்சம் பக்கத்துல போயிடும், ஹைட்ரஜனை விட்டு விலகி இருக்கும். இதனால இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஆக்சிஜன் மேல வந்து எக்ஸ்ட்ராவான நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு தெரியும். அதாவது முழுமையா இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அது எடுத்துக்காது. ஆனா மொத்தமா அதுக்கு அந்த சென்டர்லயே வச்சிருக்காது. அதனால ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். அது இப்ப நம்ம மைனஸ் டெல்டா, இந்த சிம்பலுக்கு பேரு டெல்டா. ஓகேவா? இந்த சிம்பலை நம்ம குறிப்போம். ஹைட்ரஜன் அதே மாதிரி அது எலக்ட்ரானை ஆல்மோஸ்ட் இழந்த மாதிரி இருக்கும். அதனால அதுல ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பிளஸ் இது வந்து போலார் கோவலன்ட் பாண்ட். இது வந்து நான் போலார் கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் பாண்ட். இந்த பாண்ட் எல்லாமே இது நான் போலார். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்றேன், ஈக்குவல் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கிற 2 தனிமத்துக்கு நடுவுல, 2 அணுக்கு நடுவுல அது வந்து நான் போலார். அதே சப்போஸ் 2த்துக்கு நடுவுல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில ஒரு வித்தியாசம் தான், அதுல போலார் கோவலன்ட் பாண்ட். நீங்க போட்டுருக்காங்க H2Cl2 F2Br2 இது வந்து நான் போலார் கோவலன்ட் பாண்ட். அடுத்து போலார் கோவலன்ட் பாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜும் சின்ன பாசிட்டிவ் சார்ஜும் உருவாயிருக்கும். ஓகே. அடுத்து இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதாவது இந்த மின் எதிர்மறை தன்மையில வந்து வித்தியாசம் அதிகம் இருந்ததுன்னா அது வந்து அதிக போலார் தன்மை கூடிய ஒரு பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த மின் எதிர்மறை தன்மை எதுக்கு இருக்காதுலே அதிகம்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு அடுத்து ஆக்சிஜன், அடுத்து நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் ரொம்ப வித்தியாசம் கம்மி. ஆனா நைட்ரஜன் குளோரினோட கொஞ்சம் அதிகம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம என்ன வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா குளோரினுக்கும் நைட்ரஜனுக்கும் ஆல்மோஸ்ட் சேம். அடுத்து புரோமின், சல்பர், கார்பன், அயோடின், ஹைட்ரஜனுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு கோவலன்ட் பாண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ், சின்ன பாசிட்டிவ் வைக்கிறது. ஆனா நம்ம ஒரு அயானிக் பாண்ட்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நெகட்டிவ், கம்ப்ளீட்டா பாசிட்டிவ்னு வந்துடும். நான் என்ன சொல்றேன், ஒரு கோவலன்ட் பாண்ட் ஒரு அயானிக் பாண்டோடைய ஒரு தன்மையை லைட்டா காமிக்குது. அது எவ்வளவு காமிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கு. அது எவ்வளவு சதவீதம் ஒரு அயானிக் பாண்ட் மாதிரி, ஒரு அயானிக் பிணைப்பு மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. 18 ×
IA மைனஸ் IB, அதாவது இந்த XA மைனஸ் XB. XAங்கிறது என்னன்னா அந்த மின் எதிர்மறை தன்மைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த போன சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போன இதுல வந்து நம்ம இதுக்கு பார்த்தோம் பாருங்க. ஃப்ளூரினுக்கு 4, ஆக்ஸிஜனுக்கு 3.5, குளோரினுக்கு நைட்ரஜன் ஆல்மோஸ்ட் 3, அந்த மாதிரியான ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து நான் இந்த ஃபார்முலால போட்டேன்னா, எனக்கு அந்த 2 அணுக்கு நடுவுல உருவாகுற ஒரு பாண்ட் எவ்வளவு சதவீதம் அயானிக் பாண்ட் மாதிரி இருக்கும்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு. அது மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. XA மைனஸ் XBன்றது இந்த எலக்ட்ரோநெகட்டிவ்ல இருக்கிற வித்தியாசம். ரைட். அடுத்து டைபோல் மொமெண்ட். இப்போ டைபோல் மொமெண்ட்ங்கிறது என்னன்னா, அது ஒரு அளவுன்னு வச்சுப்போம். அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. எப்படி டிஸ்டன்ஸ், டைம்ஸ் அதே மாதிரி அதுவும் ஒரு குவான்டிட்டி. அது எப்படி நான் கண்டுபிடிப்போம்னா, 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சார்ஜ் வந்து உதாரணத்துக்கு பிளஸ் Q, மைனஸ் Qன்னு 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சார்ஜுக்கு நடுவுல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் D இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 சார்ஜுக்கும் நடுவுல இந்த 2 சார்ஜ் இருக்கிற இந்த சிஸ்டம், இந்த கூட்டத்துக்கு டைபோல் மொமெண்ட்னா என்ன? அதுதான் மியூ, இந்த சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேரு மியூன்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு Q இன்டு D. இந்த மல்டிப்ளை பண்ணி வர இந்த பொருளுக்கு பேரு தான் வந்து டைபோல் மொமெண்ட். ஓகே. இப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு நான் ஒரு யூனிட் கொடுக்கணும்ல. இந்த டைபோல் மொமெண்டோட இந்த யூனிட்க்கு பேர் வந்து டெபை. DEBY. டெபைன்னு சொல்லுவாங்க. அதாவது இது இந்த பாண்டோடைய டைபோல் மொமெண்ட் சப்போஸ் 2 டெபை, 3 டெபை அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. இந்த ஒரு டிபை வந்து ஆக்சுவலி SI சிஸ்டம்ல கிடையாது. இந்த மீட்டர் செகண்ட்ஸ் அந்த சிஸ்டம்ல கிடையாது. இது CGS யூனிட்னு ஒன்று இருக்கு. CGS. நம்ம SIல படிக்கிறோம்ல கேஜி, மீட்டர் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி யூனிட் இல்லாம இது CGS, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அதாவது இந்த இந்த யூனிட்ஸ்ல தான் வந்து இந்த டெபைன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த டெபைன்றத நான் SI சிஸ்டம் எப்படி மாத்துவேன்றது அந்த அந்த கன்வர்ஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை. NCERT புக்ல கிளீனா கொடுத்திருக்கும். இல்லாட்டி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கப்புறம் வந்து அது டைபோல் மொமெண்ட்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நம்ம வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அந்த வெக்டார் குவான்டிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இப்போ நம்ம வரைஞ்சோம்ல -Q + Q வரைஞ்சோம். இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டர் என்ன திசையை நோக்கி இருக்கும்னா இந்த திசையை நோக்கி இருக்கும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா நோக்கி இருக்கும். ரைட்டா? பாசிட்டிவ் எண்ட் டு நெகட்டிவ் எண்ட் நோக்கி அந்த மாதிரி ஒரு வெக்டர் இருக்கும். CGS சிஸ்டம்ல அதோட யூனிட் வந்து டெபை. அடுத்து ஒரு மாலிக்கு இப்ப நம்ம சொன்ன ஒரு ஒரு பாண்ட், ஒரு கோவேலன்ட் பாண்ட் வந்து போலார்னு சொன்னா அந்த பாண்ட்ல வந்துட்டு அந்த மின் எதிர்மறை தன்மை வித்தியாசம் இருக்கும்னு அர்த்தம். அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உருவாது. அதனால அங்கேயும் ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே இப்போ நான் ஒரு மொத்த மூல போலார் சொன்னேன்னா அந்த மூலக்கூறுக்கே ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படின்றத அடுத்த சைட்ல பாத்துருவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அமோனியா இந்த காம்பவுண்ட்ல ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல மின் எதிர்மறை தன்மையில வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டில டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டார் வந்து நைட்ரஜன் நோக்கி, ஹைட்ரஜன்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நைட்ரஜன்ல ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதனால நைட்ரஜன் நோக்கி ஒரு வெக்டார் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு வெக்டர் இருக்கு. இப்போ அதே மாதிரி NF3ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரஜனை விட அதிகம். அதனால நைட்ரஜன்ல இருந்து ஃப்ளூரினுக்கு ஒரு ஆரோ மார்க், அதாவது ஒரு வெக்டர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி மொமோனுக்கும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், மின் எதிர்மறைத்தன்மை அதிகமா இருந்தா, அந்த வித்தியாசம் அதிகமா இருந்தா பாண்ட் அது இப்போ நிறைய போலார், அதோடைய பொலாரிட்டின்னு சொல்றாங்க. அந்த பாண்ட் வந்து நிறைய போலார் கொண்ட ஒரு தன்மையை வச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் தான் இருக்கு. அதான் இருக்கிறதுலே அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஆனா ஒரு NF3ன்ற முழு காம்பவுண்ட் நம்ம பார்த்தோம்னா அதோடைய டைபோல் மொமெண்ட் வந்து NH3யை விட கம்மி. ஏன்னா இந்த நைட்ரஜனுக்கு மேல இருக்க பாருங்க இந்த லோன் பேர், இந்த லோன் பேர் எந்த பாண்ட்லயும் லோன் பேரே வந்துட்டு அதுக்கு ஒரு மின் எதிர்மை, அதுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். அந்த டைபோல் மொமெண்ட் வந்து மேல நோக்கி காமிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 வெக்டருமே பாக்குறதுக்கு அதோடைய வெக்டார் சம் நம்ம பண்ணோம்னா மேல் நோக்கி இருக்கிறதுனால இதோடைய டைபோல் மொமெண்ட் அதிகரிக்கும். ஆனா இங்க ஃப்ளூரின் பாத்தீங்கன்னா
இந்த லோன் பேர்னால இருக்கிற டைபோல் மொமெண்ட் மேல இருக்கு, மிச்சம் 3 நாள் டைபோல் மொமெண்ட் கீழே இருக்கு. அதனால அதோடைய டைபோல் ஓவரால் அந்த வெக்டர் சம் இதுக்கு நம்ம பண்ணோம்னா மொத்த டைபோல் மொமெண்ட்டும் குறையும். ஓகே, இந்த அவங்க வந்து நம்ம இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் தியரிட்டிக்கலா. ஆனா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே கண்டுபிடிச்சிட்டாங்க. NH3 உடைய டைபோல் மொமெண்ட் கூலம் மீட்டர். இந்த கூலம் மீட்டர் அவங்க SI யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம CGS யூனிட்டா மாத்தி டெபைக்கு நீங்க மேட்ச் பண்ணணும். அது உங்க வேலை. ஓகே, NH3க்கு 0.8 × 10⁻. இதாவது பாத்தீங்கன்னா அதோடைய டைபோல் மொமெண்ட் கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு என்னால அதோடைய எதையோ எத்தனை சதவீதம் ஒரு அயானிக் காம்பவுண்ட் மாதிரி இருக்குன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? இப்போ ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ், சின்ன நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது. அதனால அதோடைய டைபோல் ஒரு கோவலன்ட் பாண்டுடைய டைபோல் மொமெண்ட் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன். அதே அந்த சின்ன பாசிட்டிவ் சார்ஜ், சின்ன நெகட்டிவ் சார்ஜ் மொத்தமா ஒரு எலக்ட்ரான் அப்படி போயிடுச்சுன்னா உருவாறது ஒரு பர்ஃபெக்டான அயானிக் பாண்டோடைய டைபோல் மொமெண்ட். அதையும் நம்ம கோவலன்ட் பாண்ட்ல கிடைச்ச டைபோல் மொமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளால அது எத்தனை சதவீதம் அயானிக் பாண்டா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த அப்சர்வ்டுங்கிறது கோவலன்ட் பாண்டுக்கு. ஒரு கோவலன்ட் பாண்டுல எவ்வளவு டைபோல் மொமெண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். அடுத்து அதே பாண்டுல ஒரு அயானிக் பாண்டா இருந்தா, அதாவது மொத்தமா அந்த சார்ஜ் அந்த பக்கம் போயிருந்தா எவ்வளவு டைபோல் மொமெண்ட்ன்றதை கண்டுபிடிச்சு நம்ம பெர்சன்டேஜ் போட்டுடலாம். ஓகே, அடுத்து அவங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட்லயும் கொடுத்துருந்தாங்க, அது அவசியம். ஓகே, இப்போ நம்ம 2 அணுக்கும் நடுவுல இருக்கிற மின் எதிர்மறை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோடைய வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த மின் எதிர்மறை தன்மையோட வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் அந்த வித்தியாசம் 1.7 விட அதிகமா இருந்தது அப்படின்னா அது 1.7க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா 50% அயானிக். அதாவது அதோட அயானிக் தன்மையும் கோவலன்ட் தன்மையும் பாதி பாதி இருக்கு. அது பார்க்க அயானிக் பாண்ட் மாதிரி இருக்கும், கோவலன்ட் பாண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதே 1.7 அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ஒரு அயானிக் பாண்டா நிறைய காமிக்கும். அதோட அயானிக் பாண்டோட தன்மையை அது நிறைய காமிக்கும். கோவலன்ட் பாண்டோட தன்மையை கொஞ்சம் கம்மியா காமிக்கும். அதே மாதிரி கம்மியா இருந்தா அது வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் மாதிரி நிறைய பிஹேவ் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கோவலன்ட் பாண்ட் அயானிக் பாண்டா இருக்கும். அதோட ஒரு கோவலன்ட் பாண்ட் அயானிக் பாண்ட் மாதிரி இருக்கிற சில வாய்ப்புகள், அதாவது இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு பார்த்தோம். ஆனா இப்ப ஃபஜான்ஸ் ரூல் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அயானிக் பாண்டே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அயானிக் பாண்டாலே கூட வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் மாதிரி இருக்க முடியும். அது எப்படி? அது வந்து போலரைசிங் பவர்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. போலரைசிங் பவர்ன்றது என்னது? போலரைசிங் பவர்னா வந்து அந்த மின்னழுத்த திறன். அதாவது ஒரு அது வந்து அது வந்து போலரைசிங் பவர் சப்போஸ் அதிகமா இருந்தது, ஒரு அணுக்கு வந்து போலரைசிங் பவர் அதிகமா இருந்ததுன்னா அதோடைய கோவலன்ட் கேரக்டர் அதிகமா இருக்கும். அந்த பாண்டோடைய அந்த பிணைப்போட கோவலன்ட் பாண்ட் அந்த கோவலன்ட் கேரக்டர் அதிகமா இருக்கும். போலரைசிங் பவர் வந்து அந்த கேட்டையானோட சைஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா அதோடைய போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். அதாவது என்ன சுருக்கமா சொல்லணும்னா, ஏதோ ஒரு கேட்டையானால இன்னொரு ஆனையானை வந்து எப்படி சொல்றது, அதோடைய அந்த போலார் நேச்சர், அந்த போலாரிட்டியை வந்து அதால இம்ப்ரூவ் பண்ண முடியும், அந்த பாண்டுக்கு நல்ல இருக்க அந்த மின்னேற்ற தன்மையை வந்து அதால அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கோவலன்ட் கேரக்டரை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு கேட்டையானோட சைஸ் கம்மியா இருந்தா அதோடைய போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். ஒரு ஆனையானோட சைஸ் வந்து அதிகமா இருந்தா அதோடைய போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். அப்புறம் அந்த எடுக்கிற கேட்டையானும் ஆனையானும் அதோட சார்ஜ் வந்து அதிகமா இருந்தா அதோடைய போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். போலரைசிங் பவர் அதிகமா இருந்ததுன்னா ஒரு அயானிக் பாண்டால கூட ஒரு அயானிக் பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் மாதிரி அதிகமா பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இந்த சோடியம் அயோடைடு, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடை விட சோடியம் அயோடைடை பார்த்தீங்கன்னா, சோடியம் அயோடைடு வந்துட்டு ஒரு கோவலன்ட் பாண்ட் மாதிரி, ஒரு கோவலன்ட் காம்பவுண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா சோடியம் அயோடைடு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் குரூப்புக்கும் ஹாலஜனுக்கும் ஒரு பாண்ட் உருவாச்சுன்னா பொதுவா வந்து அது அயானிக் பாண்டா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சோடியம் அயோடைடு வந்துட்டு கோவலன்ட் பாண்ட் மாதிரியே கூட சம்டைம்ஸ் பிஹேவ் பண்ணும். ஏன் பாருங்க, அயோடைடுங்கிறது ஒரு பெரிய அயான், சோடியம்ங்கிறது ஒரு குட்டி கேட்டையான். ஆனையான் பெருசா இருக்கு, கேட்டையான் குட்டியா இருக்கு. அதனால அது கோவலன்ட் பாண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அடுத்து இன்னொன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு கேட்டையான் வித் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ சோடியம் எடுக்கிறோம்ல, Na+ மாறினக்கு அப்புறம் அதுக்கு நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் தான் அது பேரு சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்.
அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேட்டையான் வந்து போலரைசிங் பவர் அதுக்கு அதிகமா இருக்கும். அதனால அது வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் மாரி அந்த பிணைப்ப கோவலன்ட் பாண்ட் மாரி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்ப அதிகமாக்கி வைக்கும். ஓகே. அடுத்து ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ்ங்கிறது என்னன்னா, ஒரு அணுவ நான் தனியா எடுத்தேன்னா, அந்த அணுல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானையும், அந்த அணுவ நான் ஒரு சேர்மம்ல போட்டு அதுல இருக்கிற அந்த அணுவோடையில சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, அந்த இந்த 2 நம்பரையும் நான் வந்து வித்தியாசம் பார்த்தேன்னா, அப்படி வர்றது பேரு தான் ஃபார்மல் சார்ஜ். என்ன சொல்றாங்க பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் தட் ஆட்டம் இன் ஐசோலேட்டட் ஆர் ஃப்ரீ ஸ்டேட். தனியா இருக்கிறப்போ அந்த அணுவை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, அப்புறம் அந்த எலக்ட்ரானை வந்து நான் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 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 மூலக்கூறுல ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு, அதுல அந்த அணுவை நான் கண்டுபிடிச்சு, அந்த அணுவுல எத்தனை எலக்ட்ரான் அதை சுத்தி இருக்கோ, அந்த 2 நம்பரையும் வந்து நான் வித்தியாசம் பண்ணேன். டிஃபரன்ஸ் பண்ணேன்னா, எனக்கு வரது ஃபார்மல் சார்ஜ். இந்த குதிரை அதுக்கு இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? பாண்ட் பாராமீட்டர்ஸ். பாண்ட் பாராமீட்டர் என்னன்னா, ஒரு பாண்ட பத்தி நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ. பாராமீட்டர்ங்கிறது ஒரு விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ வந்து பாண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போற விஷயங்கள் பேரு தான் பாண்ட் பாராமீட்டர்ஸ். இப்ப பாண்ட் லென்த், பிணைப்பின் நீளம். பிணைப்பின் நீளம்ங்கிறது என்னன்னா, 2 அணுவுடைய கருக்கும் நடுவுல இருக்கிற அந்த நீளத்த வந்து சராசரியா நான் கண்டுபிடிச்சேன்னா, அந்த நீளம் வந்து பாண்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த பாண்ட் லென்த் எதால இப்போ இந்த பாண்ட் லென்த்ங்கிறது எப்படி நம்ம இந்த பாண்ட் லென்த் வந்து எதால மாறும்? சப்போஸ் நான் எடுக்கிற 2 அணுவோடைய சைஸும் அதிகம் இருந்ததுன்னா, அதோடைய பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும். அடுத்து ஹைபிரிடைசேஷன் ஒண்ணு இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் என்னன்னு. அதுக்கப்புறம் ஸ்டீரிக் எஃபெக்ட்டையும் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ரெசோனன்ஸ்ங்கிறது இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்த்துக்கலாம். ரெசோனன்ஸ் இந்த 3 விஷயங்கள்னாலயும் வந்துட்டு பாண்ட் லென்த் வந்து மாறும். ஓகே. இப்போ ஒரு நான் போலார் பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நான் போலார் பாண்ட விட ஒரு போலார் பாண்டோட சைஸ் பொதுவா கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்க வேண்டிய இடத்த விட்டு இப்போ அந்த ஒரு எலமெண்ட்ட ஒரு அணுவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன நடக்கும்? அதனால இந்த அணு அத விட்டா அது கம்ப்ளீட். அதனால இந்த 2 பக்கத்துல ஆரம்பிச்சிடும் லைட்டா. ரொம்ப பெரிய வித்தியாசம் ஆனா பக்கத்துல வந்துரும். ஓகே. ஒரு ஆட்டமோட அந்த 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 பிணைப்புல இருக்கிற அணுவோடைய சைஸ் ஏறுச்சுன்னா, அதோடைய பாண்ட் லென்த்தும், இந்த பாண்டோட நீளமும் ஏறும். ஓகே. அடுத்து பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப என்கிட்ட 1 மோல் ஆஃப் அந்த ஒரு பிணைப்பு மட்டும் 2 அணு இருக்கு. அந்த 2 அணுவுக்கு நடுவுல இருக்கிற அந்த பிணைப்பு 1 மோல் அதே மாரி 1 மோல் பிணைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மோல் பிணைப்ப எனக்கு உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ, அதுதான் வந்து எவ்வளோ ஆற்றல் தேவையோ, அதுதான் வந்து பாண்ட் என்தால்பின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜன் H2 எடுத்துப்போமே. ஹைட்ரஜன். இப்போ இதோடைய பாண்ட் என்தால்பிங்கிறது என்னன்னா, இதே மாரி 1 மோல் H2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மோல் ஆஃப் H2க்கும் இருக்கிற இந்த HH பாண்ட நான் உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி குடுக்கணும்னா, அதுக்கு பேரு தான் பாண்ட் என்தால்பி. இல்ல இதுக்கு இன்னொரு பேரு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அதாவது பாண்ட உடைக்கிறதுக்கான எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. பாண்ட் என்தால்பி ப்ரொபோர்ஷனல் டூ எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் கேளுங்க. இப்போ ஆக்ஸிஜன்ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது எலக்ட்ரான் வெளிய ஈஸியா விட்டுறாதுன்னு அர்த்தம். அப்ப நான் அந்த உடைச்சு ஒரு ஆக்ஸிஜன் இப்படி இருக்கிறப்போ இந்த ஆக்ஸிஜன் வந்து இந்த எலக்ட்ரானையும் புடிச்சு இருக்கு. இப்போ இந்த பாண்ட நான் உடைக்க ட்ரை பண்றேன்னா, இந்த 2 எலக்ட்ரான நான் இந்த ஆக்ஸிஜன்ல இருந்து பிரிக்க போறேன்னு அர்த்தம். ஆனா, ஆக்ஸிஜன் எலக்ட்ரான விட்டுறாது ஈஸியா. அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற அணுக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் என்தால்பின்ற இந்த அளவும் அதிகமா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும். அடுத்து இன்னொன்னு குடுத்துட்டாங்க. பாண்ட் என்தால்பி அதிகம் ஏதோ அணுவோட சைஸ் அதிகமா இருந்தா அதோட பாண்ட் என்தால்பி பெரிய ஆட்டம்ல இருக்கு. ஒரு பெரிய அணு எடுத்தோம்னா, அந்த கரு தான் எலக்ட்ரான புடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கருவால ரொம்ப தூரத்துக்கு இருக்க எலக்ட்ரான ஈஸியா புடிச்சுக்க முடியாது. அதனால அதனால பெரிய ஆட்டமுடைய பாண்ட் என்தால்பி கம்மியா இருக்கும். ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். அதே ஒரு 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 அணுல லோன் பேர்ன்றது அதிகமா இருந்ததுன்னா, அதோடைய பாண்ட் என்தால்பி கம்மியா இருக்கும். ஏன்?
அது இருக்கிற அந்த லோன் பேரே வந்து ரிப்பல் பண்ணும். அது லோன் பேர்ல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். இப்போ என்ன பண்ணும், அது அதாவது பிரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொன்னோம்ல, அந்த ஃபோர்ஸ் வந்து இது 2க்கும் நடுவுல இருக்கும். அதனால நடக்கும். இதெல்லாம் பிரிய பார்க்கும். பிரியறப்ப என்ன, நம்ம பிரிக்க தானே ட்ரை பண்றோம். பிரிக்கிறப்ப அது ஈஸியா பிரிஞ்சு வந்துரும். ஓகே. அடுத்து பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்ங்கிறது என்னன்னா, அந்த பிணைப்பு வரிசைன்னு சொல்றாங்க. அதாவது 2 அணுக்கு நடுவுல எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஆக்ஸிஜன்லாம் வரையறப்ப இப்படி வரைஞ்சோம். ஏன் 2 ஆக்ஸிஜன் நடுவுல 2 பாண்ட் இருக்கும். 2 கோவலன்ட் பிணைப்பு இருக்கும். அப்பதான் வந்துட்டு அதுக்கு 8 எலக்ட்ரான் வரும். சாரி. அப்பதான் அதுக்கு 8 எலக்ட்ரான் வரும். ஓகே. இப்போ என்ன சொல்றோம், அதே ஏதோ ஒரு பிணைப்புல பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்ததுன்னா, அதோடைய நீளம் குறையும். ஏன்? நெறைய பாண்ட் வச்சு நான் டைட்டா புடிச்சு வச்சிருக்கேன். அதனால அதோட நீளம் கம்மியா இருக்கும். அடுத்து நெறைய பாண்டோட புடிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா, அதோட ஆற்றல் கம்மியா இருக்கும். அந்த அந்த மூலக்கூறுடைய ஆற்றல் கம்மியா இருக்கும். அதனால அதோடைய அந்த நிலைத்தன்மையும் அதிகமா இருக்கும். கீழ போட்டுருக்காங்க பாருங்க. பாண்ட் ஆனது இந்த பிணைப்பு வரிசை அதிகமா இருந்தா, அது ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட். அதோடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இல்லாட்டி பாண்ட் என்தால்பி வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். ஓகே. இப்ப இந்த பாண்ட் ஆர்டர கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீலோகலைசேஷன் பொசிஷன். இது என்னங்கிறது நம்ம அடுத்த சைடு வந்து ரெசோனன்ஸ் பத்தி பார்த்தப்போ இது புரிஞ்சிடும். டீலோகலைசேஷன் என்ன அப்படிங்கிறது. டீலோகலைசேஷன்றது எப்படி சொல்றதுன்னா, நம்ம அந்த பரவலாக்க இடங்கள் அது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதாவது அந்த எலக்ட்ரானால் இருக்க முடியுன்றது நம்ம அடுத்த சைடுல பார்ப்போம் இப்போ. அது நம்ம ஓசோனுக்கு பார்த்தோம்னா 1.5 வரும். அது ஏன்னு அடுத்த சைடுல புரிஞ்சிடும். ஒரே நிமிஷம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆங்கிள்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு 3 அணு இருக்கிற ஒரு காம்பவுண்ட் பார்ப்போம். ஆக்ஸிஜன் எடுத்துப்போமே. இப்போ இந்த ஆக்ஸிஜன் ஒரு சென்ட்ரல் ஆட்டம் சென்ட்ரலா இருக்கிற இந்த அணுவுக்கும் இந்த இந்த 2 பாண்ட் இருக்கு பாருங்களேன். இந்த 2 பாண்ட் வந்து ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கும். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா அந்த ஆர்பிட்டல்ல இருக்கும். அந்த 2 ஆர்பிட்டலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் பேரு தான் வந்து பாண்ட் ஆங்கிள். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அந்த கோணம் பேரு வந்து பாண்ட் ஆங்கிள். இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் த ஆர்பிட்டல் கண்டெய்னிங் பாண்டிங் எலக்ட்ரான் பேர். அந்த பாண்ட்ல இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த 2 ஆர்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்டலுக்கு நடுவுல இருக்கிற அந்த கோணம் பேர் வந்து பாண்ட் ஆங்கிள். இந்த சென்டர் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மூலக்கூறுல என்ன ஆட்டம் வந்து நெறைய பாண்ட் போகுதோ அது சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு H2O குடுத்துருக்காங்க. H2Oல வந்து அதோடைய பாண்டோடைய இந்த ஆங்கிள் வந்து 104.5 டிகிரி. ஓகே. அடுத்து ரெசோனன்ஸ். இப்போ ரெசோனன்ஸ்னா என்ன பார்த்தோம்? ரெசோனன்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த அதிர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்வுங்கிறது இங்க என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு சில மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பென்சீன் எடுத்துப்போம். பென்சீன்ங்கிறது இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள். பென்சீன்றது பார்க்க எப்படி இருக்கும்? இந்த மாரி இருக்கும் பென்சீன். இப்போ அந்த பென்சீன்ல வந்துட்டு அத கண்டுபிடிச்சப்போ, அவரு வரையறப்போ அந்த கண்டுபிடிச்சவரு ஸ்ட்ரக்சர் இப்படி வரைஞ்சாரு. இது நம்ம புரிய கஷ்டமா இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன். இந்த மாரி வரைஞ்சாரு. ஆனா, அவரு ஒரு சில ரியாக்ஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்த்தாருன்னா, இந்த பாண்டெல்லாம் வந்து வேற இடத்துல இந்த இடத்துல இருந்தது. சிவப்பு கலர் இந்த இடத்துல இருந்தது. அதான் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்ணி பார்த்தப்போ, இந்த ஒயிட் கலர்ல இந்த இடத்துல தான் அந்த டபுள் பாண்ட் இருந்தது. அதனால என்ன சொல்ட்டாரு, ஓகே இந்த இந்த பென்சீனுடைய ஒரு சில தன்மைகள பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னா, என்னால ஒரே ஸ்ட்ரக்சர் வச்சு முடியாது. அதனால என்ன பண்ணாரு, 2, 3 ஸ்ட்ரக்சர் இந்த மாரி இருக்குல்ல, அத வச்சு சேர்த்து ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க 2 முடிச்சு சேர்த்து வர அந்த கலவை. ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு உருவாக்குனாரு. அதுல என்ன போட்டாரு, இந்த மாரி போட்டாரு. நான் வரையறப்போ இந்த மாரி தான் வரைவேன் பென்சீன். அதுக்குள்ள எங்க வேணா டபுள் பாண்ட் இருக்கலாம் அப்டின்ட்டு குறிக்கிறதுக்கு. அந்த மாரி ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போதும் பாருங்களேன். அந்த எலக்ட்ரான் அந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது பாருங்க. அந்த மூவ் ஆற அந்த இதுக்கு பேர் தான் ரெசோனன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது அதிர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் புரிய வைக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆ ஓகே. இந்த உதாரணம் இந்த ஓசோன், கார்பன். ஓசோனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓசோன்ல 3 ஆக்ஸிஜன் இருக்கா? O3. இதுல என்ன நடக்கும்? இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். இப்ப இங்க ஒரு கோஆர்டினேட் பாண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். சடனா என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் வந்து இங்க போயிடும். இந்த 2 எலக்ட்ரான் இங்க போயிடும். அதனால என்ன நடக்கும்? இப்படி இருக்கும். இப்படி மாறிடும். இப்படி மாறிடும். இந்த மாரி இருக்கிறப்போ, நான் இது 2த்தையும் சேர்த்து எப்படி வரைவேன்? இந்த மாரி வரைவேன். இந்த மாரி வரைஞ்சிரும். இது வந்து அதோட ரெசோனன்ஸ் ஹைபிரிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த உதாரணத்துக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ரெசோனன்ஸ் இஸ் ஷோன். இப்போ ரெசோனன்ஸ் இந்த அதிர்வுங்கிறது எங்கெங்கலாம் நடக்கும்? எங்கெல்லாம் நடக்கும்னா, எந்தெந்த மூலக்கூறுலலாம் வந்து கான்ஜுகேட், சிங்கிள் அண்ட் மல்டிபிள் பாண்ட்ஸ். கான்ஜுகேட்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொன்னும் ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, இப்போ நான் இந்த கார்போனேட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க CO3 2- குடுத்திருந்தாங்கல்ல. சாரி. இப்படி இருக்கும். இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இங்க 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால அது மைனஸ்ன்னு போட்டுருக்கோம். அதுல என்ன நடக்கும்னா, இந்த சிங்கிள் பாண்டுக்கு அடுத்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இதே ஒரு இன்னொரு இப்போ இந்த மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இங்க சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டபுள் பாண்ட் இங்க வந்து, இந்த டபுள் பாண்ட் இங்க போணும். ஒரு பாண்ட்லயும் வந்து அதாவது டபுள் பாண்ட் விட்டு, சிங்கிள் பாண்ட் விட்டு ஒரு டபுள் பாண்ட். இல்லாட்டி ஒரு மல்டிபிள் இங்க ட்ரிபிள் பாண்ட் இருந்து, இங்க டபுள் பாண்ட் இருந்து, ட்ரிபிள் பாண்ட் இருந்தா கூட, அந்த மாரி சூழ்நிலையில மட்டும் தான் ரெசோனன்ஸ் நடக்கும். சும்மா இந்த மாரி 3 இப்போ இப்படி 3 கார்பன் 4 கார்பன் ஆட்டம் ஒண்ணா சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. அப்படின்னா இதுக்கு நடுவுல எங்கேயுமே ரெசோனன்ஸ் நடக்காது. ஓகே. ரெசோனன்ஸ் நடக்கிற ஒரு சில கண்டிஷன் இது. இந்த மாரி டபுள் பாண்ட் விட்டு சிங்கிள் பாண்ட் இருந்தா, அதாவது கான்ஜுகேட்டா இருக்கணும். ஒட்டி டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசோனன்ஸ் எந்தெந்த மூலக்கூறுக்குள்ள நடக்குதோ, அதோடைய ஆற்றல் வந்து குறையும். அதாவது என்ன நடக்கும்? அதோடைய இந்த ரியாக்டிவிட்டி எந்தெந்த மூலக்கூறுலாம் ஆற்றல் அதிகமா அதுக்குள்ள வந்து எனர்ஜி நெறைய இருக்கோ, அப்ப அது நெறைய ரியாக்ஷன்ல பங்கெடுக்கும். ஆனா, சப்போஸ் அதோடைய ரியாக்ஷன் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதோடைய வினைத்திறன் வந்து அதாவது எங்கெல்லாம் ரெசோனன்ஸ் நடக்குதோ, அந்த மூலக்கூறோட வினைத்திறன் வந்து குறையும் குறையும். அதனால என்ன நடக்கும்? வினைத்திறன் குறைஞ்சதுன்னா அடையுதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னும் சொன்னேன். நிலைத்தன்மை அதோட நிலைத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால, அது வந்து எந்த ரியாக்ட் பண்ணாது. ஓகே. அடுத்து, சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் லோக்கலைஸ்ட் வித்தின் ஓகே. நம்ம என்ன சொல்லிட்டோம்? எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆயி போய்க்கிட்டே இருக்குன்னு சொன்னோமா? ஸோ எலக்ட்ரான் எந்த ஒரு ஆட்டமோட எந்த ஒரு அணுவோடையுமே ஒட்டி இருக்காது. அதனால என்ன நடக்குது? அந்த எல்லா அணுவோடைய அந்த நடுவுல இருக்கிற பாண்டோடைய நீளமும் ஒண்ணா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பென்சீன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. நம்ம பென்சீன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பென்சீன்ல வந்துட்டு நம்ம வரையறோம்னா, நம்ம சும்மா வரையறப்போ இந்த மாரி வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பன்னா பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் வந்துட்டு, இந்த பாண்ட விட அதிக நீளமா இருக்கணும். ஏன்னா, அது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஆனா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறப்போ, எல்லாத்துக்குமே வந்து சேம் பாண்ட் லென்த்தா இருந்தது. ஏன்? இந்த டபுள் பாண்ட் எல்லாத்துக்குமே பிரிஞ்சிருக்கு. ரெசோனன்ஸ்ல இந்த பகிர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே. எல்லா பாண்டும் பார்க்கறதுக்கு அதனால ஒரே மாரி இருக்கும். அது எல்லா பாண்டுடைய பாராமீட்டரும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. அது என்ன சொல்லலாம்னா, அந்த ரெசோனன்ஸ் வந்து மொத்தமா இருக்கிற பாண்ட்ஸோடைய எல்லா பாராமீட்டரையும் வந்து சராசரியா ஆக்கி எல்லா பாண்டுக்கும் பிரிச்சு குடுத்துரும். ஓகே. ரெசோனன்ஸ் எனர்ஜிங்கிறது என்னன்னா, இந்த ரெசோனன்ஸ் ஹைபிரிட் இருக்குல்ல, அந்த ரெசோனன்ஸ் ஹைபிரிடுக்கும், அந்த ரெசோனன்ஸ் ஹைபிரிட உருவாக்க தேவைப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஸ்ட்ரக்சருடைய ஆற்றல் இருக்கிறதுலயே கம்மியோ, அதாவது எதோடைய நிலைத்தன்மை இருக்கிறதுலே அதிகமோ, அந்த அந்த ஸ்ட்ரக்சருடைய ஆற்றலையும், இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருடைய இந்த ஹைபிரிட்டோடைய ஆற்றலையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, மிச்சம் வர்றதுதான் வந்துட்டு ரெசோனன்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து கோஆர்டினேட் பாண்டிங் தான் கடைசி டாபிக் இந்த இதுக்கு. என்னன்னா கோஆர்டினேட் பாண்ட்றது என்னன்னா, ஒரு ஓசோனே எடுத்துக்கோங்க. ஓசோன்ல நான் வந்து சில காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சேன். பாண்ட் வரையறதுக்கு பதிலா. அது ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இங்க ஒரு ஆக்ஸிஜன்ல வந்துட்டு 6 எலக்ட்ரான் இருக்குமா? அது 2 எலக்ட்ரான் தேவையா? இப்போ ஓசோன்ல பார்த்தீங்கன்னா
ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அதாவது 3 ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுல 2 ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் போட்டு தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். ஆனா 3வதா இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணும்? அதுக்கும் வந்து அதோட நிலையாற்றல் வந்து அது அதிகரிக்கணும்ன்றதால என்ன பண்ணும்னா, அது வந்து அதுட்ட இருக்கிற 2 எலக்ட்ரான அப்படியே வந்து இதுக்கு குடுத்துரும். இதுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு குடுத்துரும். அதனால என்ன நடக்குது? இந்த 2 எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சிஜனுடைய சாரி இது குடுக்குறது வந்து எப்படின்னா, இந்த ஆக்சிஜன் வந்து இதுக்கு குடுத்துரும். சாரி. இந்த ஆக்சிஜன் வந்து இதுக்கு குடுத்துரும். அதனால என்ன நடக்குது பாருங்க. இந்த ஆக்சிஜனும் வந்துட்டு இதோட 8 எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான், மேல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான். இதோட 8 எலக்ட்ரானும் அதுகிட்டயே தான் இருக்கு. இந்த ஆக்சிஜனும் வந்துட்டு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இந்த மாரி உருவாகுற பாண்ட் பேரு தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இந்த ஏதோ ஒரு இந்த மூலக்கூறுல ஏதோ ஒரு அணு வந்துட்டு 2 எலக்ட்ரான், அதாவது ஒரு பாண்டுக்கு தேவையான மொத்த எலக்ட்ரானுமே தன்னே இன்னொன்னு குடுத்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாரி உருவாகுற அந்த பிணைப்பு பேரு வந்து கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இது 2 பேரும் சொல்லணும். இப்ப நம்ம நைட்ரஜன் இது வந்து நம்ம NO2ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. NH3 இந்த அம்மோனியால பார்த்தீங்கன்னா, 2 இந்த மாரி ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்கு. நைட்ரஜன் இந்த NH3 வந்து அதுக்கு ஸ்டேபிளான காம்பவுண்ட். இதோட ஆற்றல் வந்து கம்மி தான். அதோடைய இந்த நிலை வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு H+ இதுக்கு வந்து 2 எலக்ட்ரான் தேவை இப்போ. அது என்ன பண்ணிக்கும்? இந்த நைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான வாங்கிக்கும். அதனால உருவாகுது பாருங்க NH4+. இந்த கேட்டயானும் வந்து ஒரு ஸ்டேபிளான கேட்டயான். இதுல வரையறப்ப பார்த்தீங்கன்னா, NH3 இப்படி ஆரோ மார்க் போட்டு ஹைட்ரஜன் போட்டிருக்கும். இந்த நைட்ரஜன் வந்து அதுட்ட இருக்கிற 2 இந்த இந்த பாண்ட் இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாண்ட் உருவாக்குறதுக்கான தேவைப்பட்ட 2 எலக்ட்ரானையுமே நைட்ரஜன் மட்டுமே குடுத்துருச்சு. அந்த மாரி உருவாகுற பாண்ட் பேர் வந்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இது இன்னொரு எக்ஸாம்பிள். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த BF3 இருக்குல்ல. BF3 வந்து ஆக்சுவலி 2 எலக்ட்ரான் அதுக்கு தேவைப்படும். அது தேவைப்படுற 2 எலக்ட்ரானுமே இந்த NH3ல இருக்கிற இந்த நைட்ரஜன் குடுத்துரும். அதனால நான் வரையறப்ப இந்த மாரி ஆரோ மார்க் போட்டுருவேன். ஓகே. இவங்க இப்ப கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோவலன்ட் பாண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 அணுக்கு நடுவுல வந்துட்டு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பாண்ட் உருவாக்குச்சு தான் அதுக்கு பேரு கோவலன்ட் பாண்ட். அடுத்து ஹைபிரிடைசேஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப ஹைபிரிடைசேஷன்ன்றது என்னன்னா, ஒரு சில நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இது நம்ம போன கிளாஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்? s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி ஒரு அணுவுடைய s ஆர்பிட்டாலும், இன்னொரு அணுவுடைய s ஆர்பிட்டாலும் நடக்கும். கம்பைன் பண்றப்போ இந்த 2 s ஆர்பிட்டால்ல இருக்கிற எனர்ஜியுமே வந்து இந்த 2 ஆர்பிட்டாலும் லைட்டா மிக்ஸ் ஆயிடும். அந்த மிக்ஸ் ஆயி உருவாகுற அந்த மிக்ஸ் ஆயி இன்னொரு புது ஆர்பிட்டால் உருவாகும். அந்த புது ஆர்பிட்டால்குள்ள தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மாரி மிக்ஸ் ஆற ப்ராசஸ்க்கு பேரு ஹைபிரிடைசேஷன்னு சொல்லுவோம். அந்த மிக்ஸ் ஆயி உருவாகுன ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதுக்கு பேரு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ன்னு சொல்லுவோம். அது என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம டைபோல் மொமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஃபஜான்ஸ் ரூல்னா என்னன்னு பார்த்தோம். லாட்டிஸ் என்தால்பினா என்னன்னு பார்த்தோம். ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் பாண்ட்னா என்ன? ஒரு பாண்ட் வந்து நான் கண்டுபிடிக்க முடியும்? பாண்ட் பாராமீட்டர் அதெல்லாம் பத்திலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆமா அதுதான். இந்த சாப்டர பொறுத்தவரைக்கும் நியூமெரிக்கல்ன்ற பெரிய அளவுல அதிகம் கிடையாது. நீங்க அதனால என்ன பண்றதுன்னா, நம்ம வந்து இந்த NCERT டெக்ஸ்ட் புக்க வந்து நல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும். இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம இங்க ஸ்கிப் பண்ண மாரி இருக்கலாம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தியரில டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு நல்லா மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனா, அத ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ ஈஸியா இருக்கும். நெறைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, இந்த சாப்டர் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது பெருசா நியூமெரிக்கல்னு எதுவும் கிடையாது. ஓகே. அவ்வளவுதான். தேங்க் யூ.